தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தன்னுடைய சீடர்களுக்காக இயேசு என்று மன்றாடுகின்றார். தந்தையே, அவர்கள் ஒன்றாய் இருப்பார்களாக. ஒற்றுமைதான் ஆண்டவருடைய ஜெபத்தினுடைய நோக்கம். நாமும் நம்முடைய குடும்பங்களும் ஒற்றுமையாக உறவோடு மகிழ்வோடு வாழ பெற வேண்டி இப்பலியிலே மன்றாடுவோம். இந்த தெய்வீக பலியை கொண்டாட நம்மையே தகுதியாக்கும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளுக்காக மனவருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளாகிய எங்களை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, தூய ஆவியாரால் ஒன்று சேர்க்கப்பட்ட உமது திரு அவை முழு இதயத்தோடு உம்மீது பற்றுதல் கொண்டிருக்க செய்தருள உம்மை வேண்டுகின்றோ. இத்திரு அவை தூய இதயத்துடன் உம்மோடு ஒன்றித்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். வளர்ச்சியையும் உரிமை பேச்சையும் உங்களுக்கு தரவல்ல கடவுளிடம் ஒப்படைக்கிறேன். திருத்தூதர் பணிகள் நூலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 28 முதல் 38 முடிய. அந்நாள்களில் பவுல் எபேசு சபையின் மூப்பர்களிடம் கூறியது: தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கி கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்து கொள்ளுங்கள். உங்களை விட்டு நான் சென்ற பின்பு கொடிய நோநாய்கள் உங்களுக்குள் நுழையும் என்பது எனக்கு தெரியும். அவை மந்தையை தப்பிவிடாதவாறு தாக்கும். உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையை திரித்து கூறுவர். எனவே விழிப்பாயிருங்கள். 3 ஆண்டு காலமாக அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தி வந்ததை நீங்கள் நினைவிற்கொள்ளுங்கள். இப்போதும் நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கிறேன். அவரது அருள் வார்த்தைகளுக்கும் கட்டுப்படுவீர்களாக. அவ்வார்த்தை வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்கும் உரிய உரிமை பேற்றையும் உங்களுக்கு தரவல்லது. எவருடைய பொன்னுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான் ஆசைப்பட்டதில்லை. என்னுடைய தேவைகளுக்காகவும் என்னோடு இருந்தவர்களுடைய தேவைகளுக்காகவும் இந்த என் கைகளே உழைத்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வாறு பாடுபட்டு உழைத்து நலிவுற்றோருக்கு துணை நிற்க வேண்டும் என்று அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டினேன். அதோடு பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நினைவு கூறுங்கள் என்றும் கூறினேன். இவற்றை சொன்ன பின் அவர் முழந்தாள் படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் சேர்ந்து இறைவனிடம் வேண்டினார். பின் எல்லாரும் பவுலை கட்டி தழுவி முத்தமிட்டு கதறி அழுதனர். இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்க போவதில்லை என்று அவர் கூறியது அவர்களுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. பிறகு அவர்கள் கப்பல் வரைக்கும் சென்று அவரை வழி அனுப்பி வைத்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளே, உம் வல்லமையை காட்டியருளும்.
என் சார்பாக செயலாற்றிய கடவுளே, உம் வல்லமையை காட்டியருளும். எருசலேமில் உமது கோவில் உள்ளது, எனவே அங்கு அரசர் உமக்கு காணிக்கை கொணர்வர். பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்து ஏத்துங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தையே உண்மை. அந்த உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 17 இறைவார்த்தைகள் 11 முதல் 19 முடிய. இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது: தூய தந்தையே, நாம் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்களித்த உம் பேரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உம் பேரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன். அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை. மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான். இப்போது உம்மிடம் வருகிறேன். என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும் போதே இதை சொல்கிறேன். உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகிடமிருந்து எடுத்துவிட வேண்டுமென்று நான் வேண்டவில்லை. தீயோனிடமிருந்து அவர்களை காத்திருள வேண்டுமென்றே வேண்டுகின்றேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவராகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. புனித பவுலடியாருக்கு பிரியாவிடை கொடுக்கிற ஒரு முக்கியமான பகுதி. இந்த பகுதியை பவுலடியார் பல்வேறு பயணங்களை மேற்கொள்ளுகிறார். குறிப்பாக அவருடைய 3வது பயணத்தின் இறுதியில் எபேசு சபையிலிருந்து பிரிந்து செல்லுகிற பொழுது எபேசு சபையில் இருக்கிற மூப்பர்களுக்கும் இறை மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் அவர் ஆற்றுகின்ற உரை, அதனுடைய முடிவில் அந்த பிரியாவிடை நடைபெறுகிறது. அதிலே நாம் பார்த்தோம், இவற்றை சொன்னபின் அவர் முழந்தாள் படியிட்டு அவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து இறைவனிடம் வேண்டினார். பின் எல்லாரும் பவுலை கட்டி தழுவி முத்தமிட்டு கதறி அழுதனர். இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்க போவதில்லை என்று அவர் கூறியது அவர்களுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. இந்த மே மாதங்கிறது எப்போதுமே ஒரு டிரான்ஸ்ஃபர் சீசன். இப்போ தான் எல்லா மறை மாவட்டத்திலையும் 100கணக்கான ப்ரீஸ் மாறிக்கிட்டே இருப்பாங்க. பங்கு தந்தையர்கள், உதவி பங்கு தந்தையர்கள் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. அப்கோர்ஸ் அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள் எல்லாருக்கும் அந்த மாற்றங்கள் சர்வதேச அளவில், தேச அளவில், மாநில அளவில், மறைமாவட்ட அளவில் என்றது நடந்து கொண்டே இருக்கும். அப்போ நிறைய இடங்களில் இந்த கண்ணீர் கதையை கேட்கலாம். இந்த நிறைய கட்டி பிடிச்சி கதறது, ஐயோ ஃபாதர் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எபேசு பயணம் அவருக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுக்கிறது. ஏன்னா 3 ஆண்டுகள் ஒரு இடத்துல அவர் இருந்திருக்கிறார். பவுல் பொதுவாக காலில் சக்கரம் கட்டிட்டு சுற்றுறவர், ஒரே இடத்துல இருக்க மாட்டார். ஆனால் இங்கே நாம் பார்க்குறோம், ஒரு 3 ஆண்டுகள் அந்த சபையை மிக அழகாக சூப்பராக அவர் கட்டி எழுப்பி இருக்கிறார். அதனால தான் அவரால் ஆணித்தரமாக சொல்ல முடிகிறது,
உங்களையும் உங்கள் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்து கொள்ளுங்கள். 3 ஆண்டு காலமாக அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுரைத்து வந்ததை நீங்கள் நினைவிற்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்றாரு. ஸோ அவருக்கே அந்த மினிஸ்ட்ரி ரொம்ப பிடிச்சிருந்துன்னு நினைக்கிறேன். இப்போதும் நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்றார். கடவுள்கிட்ட நான் உங்களை ஒப்படைக்கிறேன். இதையே இயேசு இந்த நற்செய்தியில் தன்னுடைய சீடர்களுக்காக மன்றாடுகிற பொழுது இயேசுவும் இதே போல தான் போகிறார். எங்க போறார்? அவரும் சிலுவையை நோக்கி போகிறார். அவருடைய கடைசி உரையைத்தான் நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம் நற்செய்தி பகுதியிலே. அவர்களை விட்டு பிரிவதற்கு முன்னால் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே அவர்கள் ஒன்றாய் இருப்பார்களாக. நாம் எப்படி மூவர் கடவுள் ஒன்றாய் இருக்கிறோம், அதே போல இந்த சீடர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக, அவர்களை அர்ச்சியும் என்று கேட்கிறார். இன்றைய முதல் வாசகத்திலும் அவர்களை அர்ச்சிக்கிற தூய பவுலடியார் இதைத்தான் சொல்கிறார். ஒரே ஒரு வார்த்தை தான், அவரது அருள் வார்த்தைக்கு கட்டுப்படுவீர்களாக அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் கட்டுப்படணும்? அதுக்கு அவர் சொல்ற ரீசன், அவ்வார்த்தை வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்கும் உரிய உரிமை பேற்றை உங்களுக்கு தரவல்லது. 2 விஷயம். ஒன்று வளர்ச்சி. இந்த பூமியில் நாம் இறைவனுடைய அன்பில் இறைவனுடைய உறவில் வளர்ச்சி அடைந்தவர்களாக மாறுகிறோம். இரண்டாவதாக ரிசல்ட், அதனுடைய முடிவு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தூயோர் அனைவருக்கும் சொந்தமான அப்படின்னா புனிதர்களுக்கு சொந்தமாக இருக்கிற அந்த உரிமை பேற்றை உங்களுக்கு தர வல்லது என்கிறத கேரண்டியா சொல்றாரு. இது 2 தான். இந்த உலகில் உங்களுக்கு வளர்ச்சியும் நிறைவில் தூயோர் இந்த புனிதர்களுக்கு என்ன கிடைக்க இருக்கிறதோ அதையும் உங்களுக்கு தர வல்லது என்று சொல்லி, எனவே இறை வார்த்தையில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு அதை தன்னுடைய சீடர்களுக்கு அதையே ஆணித்தரமாக சொல்லுகிறார். உமது வார்த்தையே உண்மை அப்படின்னு சொல்றார். உமது வார்த்தையே உண்மை, அந்த உண்மையை சார்ந்தவர்களாக உமக்காக அவர்களை அர்ப்பணிக்கிறேன் என்று தன்னுடைய சீடர்களுக்காக அவரும் சொல்லுகிறார். இவங்க சொல்லும்போது 2 பேருமே ஒரு பாயிண்டை ஹைலைட் பண்றாங்க. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீடிங் அண்ட் த காஸ்பல் இரண்டிலுமே ஒரு விஷயம் ஹைலைட் ஆகுது. ஒன்று என்ன சொல்றோம்னா, இயேசு தன்னுடைய சீடர்களை பற்றி சொல்லுகிற பொழுது அவர்களிடமே எச்சரிக்கை கொடுக்கிறார். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. எதுக்காக ஆண்டவரை நீர் அவங்களை பாதுகாக்கணும்னு சொன்னா, இந்த உலகம் அவர்களை வெறுக்கிறது, அதான் ரீசன். அதையே முதல் வாசகத்தில் அவர் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்து கொள்ளுங்கள், உங்களை விட்டு நான் சென்ற பின்பு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும் என்பது எனக்கு தெரியும், அவை மந்தையை தப்ப விடாதவாறு தாக்கும், தம்மிடம் திசை திருப்பும் அளவிற்கு உண்மையை திரித்து கூறுவர் அப்படின்னு சொல்லி பவுலும் எபேசு சபைக்கு இதை ஆணித்தரமாக சொல்கிறார். இயேசு தன்னுடைய சீடர்களுக்காக தந்தையிடம் மன்றாடுகிற பொழுது ஆம் அவர்களை உலகம் வெறுக்கிறது என்று சொல்லுகிறார். அது உண்மைதான். ஒரு நல்ல கிறிஸ்தவ மதிப்பீடுகளோடு நாம் வாழ முயற்சிக்கிற பொழுது கண்டிப்பாக இந்த உலகம் வெறுக்கிறது. ஏன் இந்த உலகம் வெறுக்கிறது? ஏன் இயேசுவை அவர்கள் சிலுவையில் தொங்க விட்டார்கள் அப்படிங்கிறதுக்கான அந்த இதை நம்ம அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த நாட்டில் கூட பல நேரங்களில் கிறிஸ்தவ சமூகம் சரியாக புரிந்து கொள்ளப்படுவதில்லை. அதன் மீது பல தாக்குதல்கள் தொடுக்கப்படுகிறது, நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், இயேசுவினுடைய இறையாட்சி சமூகம் என்பது, நாம் வாழுகிற சமூகம் என்பது அன்பின் அடிப்படையில் கட்டி எழுப்பப்படுகிற ஒரு சமூகம். அன்புதான் அதை பிணைக்கிறது. எனவேதான் இயேசு நேற்றைய நற்செய்தியில் அழகாக சொன்னார், நான் தந்தையிடமிருந்து வந்திருக்கிறேன், என் தந்தை என்னை அன்பு செய்வது போல நான் உங்களை அன்பு செய்கிறேன், நீங்கள் இந்த உலகை அன்பு செய்யுங்கள். இதான் அந்த பாதை. கடவுள் உலகை அன்பு செய்கிறார், என்னையும் அன்பு செய்கிறார், எனவே என்னை இந்த உலகிற்கு அனுப்பியிருக்கிறார், நான் உங்களை அன்பு செய்கிறேன், உங்கள் வழியாக இந்த உலகம் அன்பை பெறட்டும் என்று சொல்லி காலம் காலமாக தன்னுடைய சீடர்களை ஆண்டவர் தேர்ந்து கொண்டே இருக்கிறார். அந்த அன்பைத்தான், அன்பினுடைய அடிப்படையில் கட்டப்படுகிற ஒரு சமூகமாக இந்த சமூகம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அன்பு இருக்கிற இடத்தில் தான் உறவு நீடிக்க முடியும். அது ஒரு உறவு சார்ந்த சமூகம். எனவே தான் இயேசு இன்றைய நற்செய்தியில் சொல்லுகிற பொழுது, நேற்று அன்பை பற்றி பேசியவர் இன்றைக்கு ஒற்றுமையை பற்றி பேசுகிறார். அவர்கள் ஒன்றாய் இருப்பார்களாக, எதுவும் அவர்களை பிரித்து விடாதபடி, சுயநலங்களோ பேராசைகளோ தீமையான எண்ணங்களோ சுயநலங்களோ இவை எதுவும் அவர்களை பிரித்து விடாதபடி அவர்கள் ஒன்றாய் இருப்பார்களாக. அந்த ஒற்றுமையில் தான் பலம் அடங்கி இருக்கிறது. எனவே உறவை பேணுகிற ஒரு சமூகமாக இருக்க வேண்டும்.
அன்பும் உறவும் எங்கே இருக்கிறதோ அங்கே இந்திய அரசியலமைப்பு சட்டம் உயர்த்தி பிடிக்கிற நல்ல மதிப்பீடுகளை நாம் பார்க்கிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய நம்முடைய முன்னோர்கள், அதற்காக பாடுபட்டவர்கள், ரத்தம் சிந்தியவர்கள் இதைத்தான் இந்த சமூகத்திற்கு விட்டு செல்ல விரும்பினார்கள். அதை அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகவுரையிலே மிக தெளிவாக எழுதி வைத்தார்கள். என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அனைவருக்கும் நீதி, ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் அப்படின்னு எழுதி வைத்தார்கள். எல்லாருக்கும் நீதி. அநீதி நிறைந்த ஒரு சமூகத்தில், ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் பெண்ணுக்கு நீதி மறுக்கப்படுகிறது. ஒரு முதலாளித்துவ சமூகத்தில் ஏழைகளுக்கு, தொழிலாளர்களுக்கு, சாதாரண மனிதர்களுக்கு நீதி மறுக்கப்படுகிறது. ஒரு சாதிய சமூகத்தில் தாழ்ந்த சாதியினருக்கு நீதி மறுக்கப்படுகிறது. இப்படி ஒரு அநீதியான ஒரு சமூகத்தில் அரசியலமைப்பு சட்டம் அனைவருக்கும் நீதி என்பதை ஆணித்தரமாக உரைக்கிறது. அனைவருக்கும் நீதி என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். இரண்டாவதாக, இந்திய நாட்டு குடிமக்கள் அனைவருக்கும் எதை நாங்கள் உறுதி செய்ய போகிறோம் என்று சொன்ன பொழுது 3 அழகான நோபல் வேல்யூஸ் என்று சொல்வார்கள். 3 அழகான மதிப்பீடுகளில் அதை சுருக்கமாக சொல்கிறார்கள். இந்த நாட்டினுடைய குடிமக்கள் அனைவருக்கும் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த 3ஐயும் உறுதி செய்வதுதான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நோக்கம் என்று சொல்கிறார்கள். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். சுதந்திரம் சிந்திப்பதற்கு, செயல்படுவதற்கு, நம்புவதற்கு, வழிபடுவதற்கு என்று எல்லாவற்றிலும் அவர்களுக்கு சுதந்திரம். ஏனென்றால் காலம் காலமாக அது மறுக்கப்பட்ட ஒரு சமூகம். அந்த சுதந்திரத்தினுடைய அடிப்படையில் தான் சமத்துவம். இனிமேல் நாம் யாரும் சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால், பாலினத்தின் பெயரால், பிறப்பிடத்தின் பெயரால், சமூக அந்தஸ்தின் பெயரால் ஒருபொழுதும் நாம் வேறுபாடுள்ளவர்களாக காட்டப்படக்கூடாது. நாம் சமமாக இருக்க வேண்டும் என்று அது கற்றுக் கொடுக்கிறது. மூன்றாவதாக, இந்த சுதந்திரமும் சமத்துவம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் சகோதரத்துவம் நீடித்திருக்க முடியும். இதைத்தான் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்திலே அழகாக சொன்னார். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று நீங்கள் அழையுங்கள் என்று சொன்னார். அப்போதுதான் நமக்குள்ளால சகோதரத்துவம் இருக்கும், சமத்துவம் இருக்கும். ஏனென்றால் நாம் ஒரே தந்தையினுடைய பிள்ளைகள். வேறுபாடுகளை கடந்து நேசிப்பதற்காக அவர் கற்றுக் கொடுக்கிறார். அங்கேதான் ஒரு நீதியான சமூகம் பெறப்படுகிறது. எனவே நீதிக்கும், சுதந்திரத்திற்கும், சமத்துவத்திற்கும், சகோதரத்துவத்திற்கும் எதிராக இருக்கிற சக்திகள் இந்த சமூகத்தை ஒருபொழுதும் புரிந்து கொள்ளப் போவதே இல்லை. எனவேதான் வெறுப்பு அரசியல் தாண்டவமாடுவதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் இயேசு அன்றைக்கும் மன்றாடினார், இன்றைக்கும் மன்றாடுகிறார். அவர்களிடையே ஓநாய்களைப் போல இந்த செம்மறியாடுகளை சிதறடிப்பதை பார்த்து கொண்டிருக்காதேயும், அவர்களை உமக்கே அர்ப்பணிக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்காக மன்றாடுகிறார். இந்த ஒற்றுமை, இதை உருவாக்குகிற ஒரு மக்களினமாக, இந்த பூமியில் ஆண்டவருடைய ஆட்சியை உருவாக்குகிற மக்களினமாக. அப்படின்னா ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த ஃபோர்ஸ் இருக்க வேண்டியது இவ்வளவுதான். எல்லோருக்கும் நீதியின் மீது பசிதாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவை போல உண்மைக்கு சான்று பகர்கிற தன்மை வேண்டும். அன்பையும் உறவையும் பேணி பாதுகாக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உலகம் முழுவதும் அன்பு பூக்களால் நிறைந்ததாக, போர், வன்முறை, இரத்தம் இவற்றை தாண்டி புன்னகையால், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுதலால், சகோதரத்துவ பிணைப்புகளால் நிறைந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனவே இந்த உலகத்தில் இருளும் ஒளியும் 2 சக்திகள் எப்படி தொடர்ந்து போரிட்டு கொண்டிருக்கிறதோ, எப்படி இரவும் பகலும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறதோ, அதை போல இந்த அன்பும் வெறுப்பும் இந்த சமூகத்தில் எப்போதும் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் நம்மை ஆண்டவர் அழைப்பதெல்லாம் அன்பு செய்வதற்கும், உறவை கொண்டாடுவதற்கும், நீதியான ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கும் தான். அதில்தான் அமைதியும் ஒற்றுமையும் நிலைத்திருக்கும் என்பது ஆண்டவருடைய திடமான நம்பிக்கை. எனவேதான் நாமும் நமக்காகவும் ஆண்டவர் மன்றாடுகிறார். அவர்களை ஓநாய்கள் விழுங்கி விடாதபடி, அல்லது அவர்கள் இந்த ஆபத்தில் சிக்கிக்கொள்ளாதபடி ஆண்டவரே அவர்களையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன், அவர்களையும் அர்ப்பணிக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்காக மன்றாடுகிறார். எனவே எந்த கவலைகள், தீமைகள், துயரங்கள், சிலுவைகள், வாதைகள் எல்லாவற்றையும் தாண்டி கடவுள் என்கிற மாபெரும் சக்தி என்னோடு இருக்கிறார். இங்கே என்னுடைய வேலையெல்லாம் பிறரை அன்பு செய்வதும் நேசிப்பதும், என்னுடைய அர்ப்பணத்தின் வழியாக, தியாகத்தின் வழியாக ஒருவரை கட்டி எழுப்புகின்ற ஒரு சமூகமாக மாற்றுவதும் தான் என்பதை உணர்ந்து கொள்ளவே ஆண்டவர் நமக்கும் இன்று அழைப்பு விடுக்கிறார். எனவே அந்த அழைப்பை ஏற்றவர்களாக அன்புக்கும் உறவுக்கும் சான்று பகர்ந்து வாழ ஆண்டவரிடத்திலே ஆற்றலையும் ஆசீரையும் இறந்து கேட்போம். அவர் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
தருவதே இன்பம் என்பதா இன்னையே உமக்காய் தரவந்தே பெறுவதில் தருவதே இன்பம் என்பதா இன்னையே உமக்காய் தரவந்தே ஏற்றிடுவார் தயவாக மாற்றிடுவார் பலியாக ஏற்றிடுவாய் தயவாக மாற்றிடுவாய் பலியாக பெறுவதில் தருவதி இன்பம் என்பதால் இன்னையே உமக்காய் தரவந்தே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான தெய்வீக பலி எல்லாமல்ல நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட இப்பலியை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோ. நாங்கள் உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து கொண்டாடப்படும் இப்பலியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர் தெழுந்தபின் தம் சீடர் எல்லோருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறை இயல்பில் நாங்களும் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண்முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்துரைத்து முடிவின்றி ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது தம் திருக்கரங்களில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திருவுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் தம் திருக்கரங்களில் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இந்த இரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து எங்களுக்கு வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் மீட்பை தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். நாங்கள் தகுதியற்றவர்கள், இருப்பினும் உம் பிள்ளைகளாக நீர் ஏற்றுக்கொண்டீர், அன்பு செய்கிறீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உம்மோடு ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர், பொதுநிலையினர், இங்கு கூடியிருந்து ஜெபிக்கின்ற உம்முடைய மக்கள், இவர்கள் அனைவரையும் இவர்களது இதயத்தின் வேண்டுதல்களையும் உமது அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களிலிருந்து இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் ஆரோக்கிய அன்னையுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தோராய் வாழ்ந்த புனிதர்களோடு நாங்களும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் பிறர் குற்றங்களை மன்னிக்கவும், விண்ணகத்தந்தை நமது குற்றங்களை மன்னிக்கவும் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எம் வாழ்வில் இருக்கின்ற தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு தந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் மட்டுமே நாங்கள் பாவத்திலிருந்தும் எங்களை வாட்டி வருத்தும் நோய்களிலிருந்தும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது மக்களின் நம்பிக்கையையே கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஒற்றுமை, அமைதி, உறவு ஆகிய நல்ல கொடைகளை தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை பரிமாறிக்கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவரே நமது பாவங்களை போக்கி நலம் அளிப்பவர். இந்த செம்மறியின் விருந்து களைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை பாதுகாத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. கருணை கடலாகிய கடவுளே, நாங்கள் பங்கு கொள்ளும் இத்திருவிருந்து உமது அருளை எம்மீது நிறைவாய் பொழிந்தருள வேண்டுகின்றோம். இத்திருவிருந்து தன் ஆற்றலால் எங்களை தூய்மைப்படுத்துவதால் அந்த மாபெரும் கொடைக்கு நாங்கள் என்றும் தகுதி பெறச் செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை தம் ஆசியால் நிரப்புவாராக. ஆமென். இறைவனையும் பிறரையும் அன்பு செய்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.